ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோம். நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகா, இது கூட நம்ம கல்லுப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு அரைக்க போகிறோம். அப்புறம் எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்குங்க, அப்புறமா கொள்ளு இருந்தாலும் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி நல்லாவே இருக்கும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு அரைச்சிக்குவோம். வதக்கும் போது அந்த காம்போட தான் வதக்கணும், ஏன்னா அதுக்குள்ளே இருக்க விதெல்லாம் கருப்பாயிரும். அதனால் வதக்கும் போது அந்த காம்போடையே வதக்கிக்குங்க. அப்புறமா நம்ம அரைக்கும் போது அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கல்லுப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு அரைச்சிக்குங்க. கல்லுப்பு பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டோம் போதே பருப்பு அரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ வாசனையாக இருக்கும். இப்போது பொடி அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோங்க. இதோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். நல்லா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. வெளியிலே வைக்கலாம். இது ஃபுல்லாக வதக்கிறதுலேருந்து அதை எல்லாத்தையும் ஜாரில் போட்டு கொடுக்குறது எல்லாமே என் சின்ன பொண்ணு தாங்க செஞ்சா. நம்மளுக்கு பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேலையும் கற்றுக் கொடுக்கணும். நைட்டுக்கு டின்னருக்கு ஆப்பம் செஞ்சோங்க. ஆப்பம் செஞ்சுட்டு மதியம் வச்ச சாம்பாரே இருந்துச்சு, பொடி வச்சே சாப்பிட்டுக்கிட்டோம். தேங்காய் பால் நைட்டில் வச்சா பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு வைக்கலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.